உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள். என்றைக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சாயா கிரகங்கள்னா எந்த ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி, இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது. எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கேது 8 ராகு. 2 கேது என்றால் என்னன்னா, உணவே விஷமாகக்கூடிய யோகம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். உணவே விஷமாகக்கூடிய ப்ராப்ளம். 2ஆம் இடத்து கேது என்பது என்னென்னா, 2ங்கிறது உணவுப் பொருள், 2ங்கிறது சாப்பாடு. இந்த உணவே விஷமானா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் உணவுகளை நம்ம சாப்பிட்டு இருந்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம என்னைக்கு இந்த சிக்காங் குக்காங் அந்த மாதிரிலாம் இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் திங்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் நமக்கு இந்த பிரச்சனையே வந்தது. அப்போது இந்த 2ஆம் வீட்டுக்குடைய கேது என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு நிறைய விதமான உணவு சம்பந்தப்பட்ட வியாதிகளை தருகிறார். பெருங்குடல், செரிமானம், லிவரு, ஜீரணப்பை, பித்தப்பை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த கேது பகவான் தருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே கேது அமரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உலகத்திலே ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த தனம் என்பது என்ன அப்படின்னா, உலகத்தில் எது இல்லாமல் வேணால் இருந்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு சரியில்லைனா கூட காசு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். என் கையில் 4 லட்சம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஸ்கேனிங் என்ன எடுக்க சொல்லுவாங்க, பரவாயில்ல, போக்குவரத்து செலவுக்கு கையில் பணம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னால் கூட 1 மாதத்துக்கு அட்மிட் ஆகிறதுக்கு காசு இருக்குது என்று நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இல்லை, காசு இல்லைன்னா தான் நமக்கு பயமே வருது. இந்த சர்ஜரிக்கு பதிலாக வேறு சர்ஜரி பண்ணலாமா, சிம்பிளாக ஏதாவது மருந்துலேயே சரி பண்ணலாமா போன்ற கேள்விகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மணிங்கிறது இல்லாமல் போகும்போது தான் வருது. இந்த மணிங்கிற விஷயத்தை எது உண்டாக்குது, யார் தடை பண்ணுறா, என்ன நடக்குதுன்னா, 2ஆம் இடத்து கேது பணம் வருவதற்கான தடைகளை உண்டாக்குகிறார். ஸோ ஒரு இடத்துல பேமெண்ட் வருது, நீங்கள் நம்பி போவீங்க, இந்த மாதம் பேமெண்ட் வரும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கரெக்டாக பேசிடுங்க. சார் நான் இப்போ தரேன் சார், 26ஆம் தேதி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார், 31ஆம் தேதி அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுருங்க சார், டீல் இஸ் டீல் சார், என்னை திரும்ப ஃபோன் பேச வைக்காதீங்க, நான் பேசினா கரெக்டாக இருப்பேன் என்பது போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்போது என்ன சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, உறுதியாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் உங்கள் பண தேவை என்ன என்பதை தெரிவியுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு விஷயம் புரிய வைக்க மாட்டேங்கிறோம். இந்த ஈசிஆர் ரோடு இருக்குது, இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன பண்ணணும், ஒரு காரில், ஒரு விலை உயர்ந்த காரில் வேகமாக போகணும் அப்படிங்கிறது உங்கள் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த ஈசிஆர் ரோட்டில் விலை உயர்ந்த காரில் வேகமாக போகணுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு புரிய வச்சிட்டிங்க, ரைட், சந்தோஷம். ஆனால் யாரோட காரில், என்னோட காரில் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் புரிய வைக்கல. நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு புரியுதா? சொல்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இறைவனிடம் நீங்கள் வேண்டுவதை, உங்களுக்கு தேவை என்ன, உங்கள் லட்சியம் என்ன என்பதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இங்கே தான் உங்கள் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம வேண்டும் போது என்ன கேட்குறோன்னா, ஒரு நிறைய பணம் நல்லா வச்சிருக்க கடவுளே அப்படிங்கிறோம். இந்த ப்ராஜெக்டை முடிக்க எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த ப்ராஜெக்டை முடிக்க எனக்கு 2 கோடி வேணும், அப்போ தான் இந்த படத்தை என்னால் எடுக்க முடியும். அந்த 2 கோடியை நீ கொடுத்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனை முடிப்பேன், கடவுளே எனக்கு உதவி பண்ணு, நான் உழைப்பதற்கு உதவி பண்ணு. ஸ்பெசிஃபிக்காக வேண்டுங்க. 2ஆம் இடத்துக்கு கேது என்பவர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு உணர்த்துறார். எல்லாருமே பணக்காரன் தான் சார், எல்லாருமே பெரிய ஆள் தான், எல்லாருமே ரிச் தான். ரிச்செல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்க ஒரு புவரான லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ரிச் பீப்புள் ஹேவ் புவர் லைஃப் ஸ்டைல். என்ன லைஃப் ஸ்டைல்? கம்மியாக செலவு பண்ணுற லைஃப் ஸ்டைல் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் இருக்காங்க, கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்க தான் ஆட்டமாக ஆடுறது, போஸ்டர் தான், கட் அவுட்டு தான், பேனர் தான். நம்ம தான் பணத்தை விரயம் பண்ணுறோம், பெரிய பெரிய ஆட்கள் விரயமே பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார், வண்டி வாகனங்களில் ஆபத்துகளை உண்டாக்குறார். இதை மட்டும் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வண்டியில் வேகமாக போகிறது, இந்த வீலிங் பண்ணுறது, இந்த அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே போக வேண்டிதான். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வண்டி ஓட்டும் பொழுது யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் யுவர் டிரைவிங். அதை மட்டும் பார்த்துக்கணும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆக்சிடென்ட் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார். ஆயுசுக்கு ஹத்தினா ப்ராப்ளம். 8ஆம் வீட்டு ராகு
உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குவார். அப்போது வண்டி ஓட்டும் போது சார் ஃபேமிலி மேன் எல்லாம் பொறுமையாக போகிறான். ஃபேமிலி மேனு கிட்ட பேச்சுலர் கூட தான், பொறுப்பான நிறைய பேச்சுலர்ஸை நான் பார்க்குறேன். 50 தான் போகிறாங்க, பொறுமையாக போகிறாங்க, பொறுமையாக வராங்க. அவங்களுக்கு வேகமாக ஓட்ட தெரியாமல் கிடையாது. அவங்க ஃபேமிலி அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலி யாருக்கு பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அக்கறை அவங்களுக்கு இருக்குது. நீங்களும் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. இப்போ நீங்கள் வேகமாக போய் ஒன்றும் பண்ண போகிறது. ஒரு பெரிய நெடுஞ்சாலை இருக்கிறது நண்பர்களே. எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது. இந்த காரை விரட்டி போகிறேன்னா ஃபஸ்ட்டு போயிட்டேன். இப்போ நான் சொல்லிடலாமா, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடலாமா? நான் தான் ஃபஸ்ட்டு, அப்படி தானே? கொஞ்சம் சேட்டலைட்லேருந்து பாருங்கள். எனக்கு முன்னாடி 200 மீட்டர், என் கண்ணுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியும். எனக்கு 200 மீட்டர் முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு. அவனுக்கு முன்னாடி 500 மீட்டர் முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு. அவனுக்கு 1000 மீட்டர் முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு. டெல்லி வரைக்கும் வரிசையாக கார்கள் போயிட்டு தான் இருக்குது. நான் ஒருத்தரை ஜெயிச்சுட்டேன்னு ஒன்று நடக்கவே நடக்காது. ஆல்வேஸ் நான் நம்பர் 2 தான். நம்பர் 1ன்னு ஒரு கான்செப்டே இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் எப்படி நம்பர் 1 ஆவீங்க? மும்பை வரைக்கும் டிராஃபிக் இருக்கு, நீங்கள் இவனை ஜெயிச்சுட்டு போய் ஜெயிச்சிட்டேங்கிறீங்க. ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 ஆகி எதில் நம்பர் 1 ஆகணும்? என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுல நம்பர் 1, மகிழ்ச்சியாக இருக்கிறதுல நம்பர் 1 அப்படி வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது வண்டியை பத்திரமா ஓட்டுங்க. கடகராசிக்கு 8வது வீட்டில் கும்பராசியில் ராகுவோடைய பெயர்ச்சி, சனி பகவான் வீட்டில். பொதுவாகவே 6, 8, 10, 12 கேட்டாவே துர்ஸ்தானந்தான். இத்தனை வருஷமாக 2024 முடிகிற வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சு. பல இடையூறுகள், பல இன்னல்கள், பல துன்பங்கள், அவப்பேறு, அவமானங்கள் பலதை சந்தித்த கடகராசி. ஆனால் இன்னைக்கு இதே 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பெயர்ச்சி. ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ராகு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சனி பரமாத்மா வீடு, பகையான வீடு. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒட்டுணர்ந்து மேன்மையானது ஒரு தன்மை. சொந்த பந்தம் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டீங்க, தனியாக இருப்பீங்க. உளுந்தாலும் பிறண்டாலும் நீங்களாத்தான் உளுந்து எந்திக்கணும். இப்படி எந்திரிச்சிருக்கக்கூடிய கடகராசிக்கு 2025 ராகு கேது ராகு பயிற்சி உச்ச நிலையில் தான் கொடுக்கும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே, கோடியில் பொருளுவீங்க, லட்சத்தில் பொருளுவீங்கன்னு. ஆசை தேவை பூர்த்தியாகும். கடன் வாங்கினாலும் கடனை அடைக்கிறதுக்கு சக்திகள் வரும், புத்திகள் வரும், யுக்திகள் வரும். ஆனால் மனநோய் தான் வாட்டிக்கிட்டு இருக்கோம். தனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோ, தனக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு மன பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். லேட்டாக தூங்கி எந்திக்கணும்னு ஆசை வரும், கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் உடல் ஒத்துழைக்காது. 8ஆம் இடம் படிக்கக்கூடிய கடகராசிகளை படிப்புக்கு உடல் ஒத்துழைக்காது. உடலுக்கு ஏதாவது நோய் நம்பளம் வரலாம், சோம்பேறித்தனம் வரலாம். கடகராசி பெண்களுக்கு ஒன்று தாய் ஆகும், இல்லைன்னா மாமியார் ஆகாது. மாமியார் ஆகும், இல்லைன்னா தாய் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு கடகராசி பெண்கள் தாய் வீட்டு மேலே தான் பாசமாக இருப்பீங்க. அதனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் அனுசரித்து போங்க, தெளிவாக வாழுவீங்க. ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும், கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே
அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. அன்பு கடகராசி நேர்களே, வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான். அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுவை போல் 8ல் இருக்கும்போது கெடுக்கக்கூடிய பலன் வேறு யாருக்குமே இல்லை. அதனால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க ராகு உங்கள் தலைவலியும் பின் மண்டை அது சார்ந்த வலியும் ஏதேனும் ஒரு சிறு சிறு நோய்களையும் கொடுத்து துன்பத்தை அதில் கொடுத்து பணத்தில் இன்பத்தை கொடுப்பான், குடும்பத்தில் துன்பத்தை கொடுத்து குழந்தைகளால் இன்பத்தை கொடுப்பார். இப்படி மாறி மாறி உங்களுக்கு பலன் வருது. சரி, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து கடகராசிக்கு நினைத்த காரியங்களை உடனே செய்ய முடியாது. பதவிகளில் இருப்பவங்க கவனத்தோடு இருக்கணும். இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றம் பண்ணிக்கலாம். வேலையில் தடுமாற்றம் உண்டு. பேசுவதினால் பிரச்சனைகள் ஏற்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது? குடும்பஸ்தானமும் உங்களுக்கு சுமாரான அமைப்பு. ஆனால் வெளிநாட்டில் வரக்கூடிய பண வருவாய் சூப்பராக இருக்கும். உள்நாட்டு பண வருவாய் நல்லா இருக்காது. அதாவது இந்தியன் ரூபாயை விட கரன்சி டாலர் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புதிய வரவுகளால் நன்மை இருக்குமானாக்கா அதுதான் கொஞ்சம் வீக்கு. அதாவது கடகராசி வீட்டில் திருமணத்துக்காக யாராக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காதீங்க, மற்றவங்க பார்க்கட்டும். ஏன்னா கடகராசிக்கு மூலியமாக குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இளைய சகோதரனால் விரயங்களை சந்திப்பீர்கள். இளைய சகோதரர்கள் வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு ஏதேனும் செலவினங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் இருக்குது. பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பயணத்தின் மூலம் செலவினங்கள் உண்டு, அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறணும். பத்திரத்தின் மூலம் கடன் வாங்கினீங்க இல்லையா, அந்த கடன் தீரும். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பத்திரத்தின் மூலமாக ஏற்பட்ட கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிலம் வாங்குவதால் யோகம் அடையக்கூடிய ராசிகளில் கடகராசி உண்டு. நிலம் வாங்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாவகம் தான் பலகீனப்படும், இன்னொரு பாவகம் வலுத்துரும். அப்போ நமக்கு எல்லா பாவத்தையும் அதுக்காக தான் சொல்லிட்டு வரோம். ஏன்னா எல்லாமே ராசிக்கு கடகராசிக்கு 8ல் ராகு, 2ஆம் இடத்துல கேது, முழுமையாக பலன் இல்லைன்னு எடுக்க முடியாது. ஏன்னாங்க ராசிக்கு 8, அப்போ ஜாதகரோட மனநிலை சரியில்லை. 2ஆம் இடத்துக்கு அவர் 7ஆம் இடம், குடும்பஸ்தானத்தில் கணவனுக்கோ அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு செலவினம் பண்ணுவாங்க. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், அப்போ 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் இளைய சகோதரர் வெற்றி பெறுவாங்க இல்லையா. 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், அம்மாவோட பூர்வீக சொத்து பிரச்சனையாகும். 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், அப்போ என்னாகும், குழந்தைகளுக்கு சுகங்கள் நல்லா இருக்கும். குழந்தை சம்பந்த விஷயத்தில் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. 6ஆம் இடத்துக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதாவது புதிய கடன் வாங்கி அதை கெடுதல் இல்லாமல் இருக்கும். பணம் கையில் இருக்கோ இல்லையோ தொழில் கட்டாயம் உண்டு, தொழிலில் வெற்றியும் உண்டு. அந்த வெற்றிக்குரிய பணத்தை கையில் பிடிக்க முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்கள் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் கையில் பணமே தங்க மாட்டேங்குது. என்ன தான் செய்கிறதுனாக்கா, நீங்கள் சம்பாரித்த பணத்தை பூரா கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் பத்திரப்படுத்தி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் தொழில் விஷயங்கள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ராஜயோகம் காத்திருக்கு, அதில் எந்த குறையும் இல்லை. அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க, கடகராசி பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இந்த கடகராசிக்கார பெண் அவங்க அண்ணனுக்காக பொண்ணு பார்த்தாங்கன்னா உடனே கிடைக்கும். இப்போ கடகராசிக்கார பசங்க அக்காவுக்காக மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா உடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு நற்பலனில் இருக்குது. மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு சேமிப்பு குறைஞ்சாலும் டெபாசிட் போட முடியலைனாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். மொத்தத்தில் கடகராசியை பொறுத்தளவுக்கு ராகு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. 30% தான் பலனில் கொடுக்க முடியும். கேது அதே அளவுக்கு 30% தான் பலன் கொடுக்க முடியும். ஆக 2 கிரகங்களும் பலகீனமாக இருந்தாலும் உங்கள் வேர்வை
எல்லாத்துக்கும் வெற்றிக்கு வேர் வைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, ராகுகேது பயிற்சி பலன் என்ன பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி சனி, குரு, சுக்கிரன் இந்த ஏனைய கிரகங்களோட நிலையும் வச்சு நாங்கள் முழுமையாக பலன் சொல்ல போகிறேன். கோச்சார பலன்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த தாய் அன்புக்கு பெயர் போனவங்களாக இருக்கும். ஒரு தாயை போல் அடுத்தவங்களை வந்து கேர் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்காரர்கள் தான். எதனால அப்படின்னா அந்த ராசி அதிபதி எப்படி, ராசி அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் தான் தாய்க்காரன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு இயல்பிலேயே தாய்மை உணர்வு கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் அந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதனாலேயே வந்து பெருசாக யார்கிட்டையும் வந்து பகைமை பாராட்டாமல் ஒரு நட்பு உணர்வோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு நமக்கான ஆட்களாக மாற்றிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாரையும் தன்கிட்ட விலகி போகவும் விட மாட்டாங்க. காலச்சூழல் வந்து நண்பர்கள் மட்டும் இல்லாமல் தனக்கான உறவுகள்கிட்டருந்தும் வேறு திசையில் பயணிக்க வைக்கும். அப்படியே போனாலும் வந்து திரும்ப அவங்களோட எண்ணங்களோட அவங்களோட சிந்தனைகளோட இருந்து அவங்களோட திரும்ப ஒரு தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு எங்கே இருந்தாலும் தான் சம்மந்தப்பட்ட உறவுகளோட மேலே அக்கறை கொண்ட ராசிக்காரர்கள் அந்த கடகராசிக்காரர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப பெயர் போனவங்க. ஏன்னா கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கும். இந்த புதனுடைய நட்சத்திரத்தோட சந்திரன் சம்மந்தப்படும் வந்து இயல்பிலே வந்து இந்த புத்திசாலித்தனம் வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து கதை கவிதை எழுதுறது, நாவல் எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வமும் திறமையும் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்த வணிகங்கள், கடல் வந்து பணிக்கு செல்லக்கூடிய பண்புகள், படிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய பண்புகள்லாம் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். அதெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்தி போகும் இடமெல்லாம் வந்து நல்ல ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைச்சிக்கக்கூடிய ஒரு இயல்புலேயே அந்த பண்புகள் கொண்ட ஒரு ராசிக்காரர்களாக அந்த கடகராசிக்காரர்கள் வச்சுருக்காங்க. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது என்ன பலன் கொடுக்க போகிறாங்க, நிழல் கிரகமான ராகுவும் கேது என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதி இது நாள் வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியிலிருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ராகு பயிற்சியாகி கும்பராசிக்கு வரப்போகிறாரு. அதே நாள் அதே நேரம் ராகுக்கு எப்பயும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியிலேருந்து 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த நிழல் கிரகங்களோட செயல்கள் என்னவாக இருக்க போகுது, நிழல் கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து அதில் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை ரொம்ப வலுவாக அழுத்தமாக கொடுப்பாங்க. அது நன்மையோ தீமையோ அதை வந்து ரொம்ப அழுத்தமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ராசியில் உட்காருதோ அது தன்னோட வீடாக மாற்றிக்கும். சிம்ம ராசியில் வந்து உட்காருது ராகு உட்காருது அப்படின்னா அந்த ராசி வந்து அது சூரியனோட வீடு கிடையாது, அது வந்து அதோட ராகுவோட வீடு. அந்த அளவுக்கு வந்து தன்னோட ஆதிபத்தியத்தை காமிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த நிழல் கிரகங்கள் தான். ஸோ இப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அஷ்டம சனியோட காலம் நடந்துகிட்டு இருக்கு. வாக்கிய கணிதப்படி இன்னும் ஓராண்டுக்கு மேலே வந்து சனி வந்து அஷ்டம சனியாகவே தொடர போகிறாரு. இப்படி ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் இந்த சனியை நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி காலம் என்ன நடக்குமோ, எப்போ என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு வந்து கடகராசிகளுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கு. எப்படா சனி பயிற்சி ஆகும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த சனியை வச்சு பயப்படாதீங்க. நாங்கள் பற்றி உங்களுக்கு விவரமாக நான் சொல்ல போகிறேன். அதுபோக அந்த சனியோட அஷ்டமச்சானத்தில் இருக்கக்கூடிய சனியோட ராகு சேர போகிறாரு. சனியே பயங்கரமான வலுவான தீமைகளை செய்யும். அதோடு சேரக்கூடிய இந்த ராகு சனியை விட அதிக தீமைகளை செய்யக்கூடியன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ராகு வந்து அட்டமஸ்தானத்தில் வந்து சேரும்போது கடகராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே ஒரு அச்ச உணர்வு வர்றதுக்கு அது நியாயம்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் பயப்படுற மாதிரி அச்சப்பட வேண்டியது இல்லை அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால உள்ளபடி 8ஆம் இடம்ன்றது வந்து அஷ்டமஸ்தானத்தில் சொல்லக்கூடிய 8ஆம் இடம் வந்து சனிக்கும் ராகுவுக்கும் அங்கே இருந்தால் தொல்லைகளை கொடுக்க தான் செய்வாங்க. வீண் விரயங்கள், அவப்பெயர்கள், சிலருக்கு சிறைவாசமே கூட கொடுக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகளையுமே வந்து அதீதமான பிரச்சனைகளையும் கர்ம வினையினால் வரக்கூடிய நோய்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது கடுமையான ஸ்தானம் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட கேந்திர தொடர்பை இது நாள் வரைக்கும் சனி இயங்கிட்டு இருக்கிறதுனால, அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ வந்து குரு வந்து ரிஷபத்தில் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறனால குரு வந்து சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறதா அர்த்தம். அதாவது குருவுக்கு 10வது கேந்திரத்தில் சனி இருக்க மாதிரியும் சனிக்கு 4வது கேந்திரத்தில் குருவும் இருக்கிறதுனால இந்த சுபகிரக தொடர்போட இந்த சனி இயங்கி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கல. முதல் விஷயம் தான். அதை தாண்டி இப்போ வந்து குரு பயிற்சி ஆகுது. மே 11ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி மே 11ஆம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ கேந்திர தொடர்பு துண்டிக்கப்பட்டு திரிகோண தொடர்பு வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. தொழிலில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் சங்கடங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குருவோட மே 11ஆம் தேதிக்கு பிறகு குருவோட பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால நல்ல பணப்புழக்கமும் தொழிலை வந்து வளப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும்
உங்களோட இயல்பு கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்கும் திருமண தாமதத்தோடு இருந்துட்டு வந்தவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடி வர்றதுக்குமான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த சனி பயிற்சி மட்டும் ராகு பயிற்சி காலம் இருக்கும்போது குருவுடைய நிலையும் இருக்க போகுது. குரு வந்து பயிற்சியாகி அவரோட 12ஆம் இடத்து குரு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பல யோகங்களை செய்யக்கூடியவர் தான். உங்களோட பூர்வீக கோவில் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் வந்து கும்பாபிஷேகமே எடுத்து நடத்தக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து 12ஆம் இடத்து குரு வந்து உங்களுக்கான வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் வரைக்கும் அதுபோல் வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினச்சி தடைப்பட்டு வந்த மிக நல்ல முதலீடுகளை வந்து செய்கிறதுக்கான ஒரு யோகத்தையும் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து ஏற்படுத்தி தரப்போகிறாரு. இந்த 12ஆம் இடத்து குரு 8ஆம் இடத்து சனி ராகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானங்கள். அதனால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஆதாயங்கள் வந்து வெளியிடங்கள்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்துக்கும் ப்ளஸ் வந்து வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் மற்றும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் தற்கால நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் இப்போ இருந்து 5 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அவர் வந்து சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் நல்ல யோகங்களை செய்ய ரெடி ஆகிட்டாங்க. இதை பயன்படுத்தி வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்திக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.